காலையில் குறிப்பிடுவதாக இந்த சபை மூடப்பட்டதாக சிறிதாக கத்தரை நோக்கி செபிக்க முடியுமாக தற்போதைய வார்த்தை கேட்கும்படியாக ஆராதனை செய்யும்படியாக தேவன் நல்ல வாய்ப்பு இருந்தால் கத்தரை ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லேலூயா நீங்கள் மொபைலில் பார்த்துருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல. பிரைஸ் தி லார்ட். காணப்படுகிறவைகளே நாடி நாம் தேவனை ஆராதனை செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். காணப்படாதவைகளே நாம் நோக்கி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகள் அனைத்தும் அல்லேலூயா அழிந்து போகிறது. அல்லேலூயா நெருப்பு கொப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லி இருக்கிறோம். இந்த பூமி அதனுடைய எல்லா பணிகளும் அல்லேலூயா என்ன வெந்து போயிடும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பூமி அதனுடைய எல்லாமே வெந்து போயிடும். நெருப்புக்காக அக்னிக்காக வைச்சிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் காணப்படுகிறவைகளே அல்ல. அல்லது இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் தி லார்ட், அல்லது பயப்படாதே, அதிசீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரம் நீங்கி போயிடும். அல்லேலூயா. இப்பொழுது இந்த லேசான காரியங்கள் பிரைஸ் தி லார்ட் இவைகள் எல்லாம் நீங்கி போயிடும். பிரைஸ் தி லார்ட். அநேக இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் கால இடங்களில் பலவிதமான கொடிய சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. போன வாரம் பிரைஸ் தி லார்ட் எனக்கு ஒரு சில போன் கோல்கள் வந்து டெல்லி பக்கத்தில் வந்திருந்தாங்க. அவர்கள் சொன்னது அதை நாம் கேட்கிற மாதிரி முஸ்லிம் பார்க்கிற மாதிரி பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நபராக 2 நபர் 4 நபர் இருக்கிற ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது 2 பேருக்காவது கொரோனா வந்து இல்லாத யாருக்கிறார். அந்த அளவுக்கு அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல் அநேகர் அல்லேலூயா வாழ்க்கை அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில அநேகர் அல்லேலூயா சாவுக்கு எதிர்வாய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போன தினத்தில் அல்லேலூயா நாம் ஏதோ கர்த்தருடைய கிருபை ஒன்றுதான் பேசணும். நாங்கள் அல்லேலூயா சுரேஷ் அம்மா வீட்டுக்கு போகும்போது சுரேஷோட தம்பி சொன்னாரு, நல்ல கோடி நல்ல பில்டா இருந்துச்சுன்னா நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா பேசினா வராது, கொரோனா வந்தாலும் ஒன்றும் பண்ணாது பேசணும். உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்தியாவிலே பெரிய கோடி பில்டர் அல்லேலூயா முன்னாடி இறந்துட்டார் கொரோனா பேசினார். ஜெகதீஷ் சொல்லக்கூடிய இந்தியாவிலே பேசணும் மிகப்பெரிய கோடி பில்டர். அவரோட கோடி வந்து அண்ணாலும் கோடி மாதிரி பேசணும். அந்த மாதிரி அவர் கொரோனா வந்து 4ஆம் நாள் 3ஆம் நாள் இறந்துட்டார் பேசணும். அதனால நான் சொன்னது எந்த விதமான ஆரோக்கியத்தினாலும் பலத்தினாலும் பக்குவ பலத்தினாலும் என்ன செய்ய முடியாத அதில் எந்த நோயை சமாளிக்க முடியாத நம்ம தெரிஞ்சவன் ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் அதில் பேசுவோம் பணக்காரர்கள் பணம் இல்லாதவங்க ஏழைகள் எல்லாரும் இந்த நோய்க்கு அது சமமாயிருக்கிறோம் பேசணும். அதுக்கு எந்த விதமான பேசணும் மாறுபாடும் இல்லை. ஆனால் அவைகள் மத்தியில் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அதுதான் மகாபெரிய கிருபை. அதனால யாருக்கு வரும் யாருக்கு வராமல் இருக்கிறது நமக்கு சொல்ல முடியாது பேசணும். ஆனால் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அதுதான் அவர் உண்மை பேசணும். நாம் வாசிக்கிறோம், காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உதிரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு உபத்திரவம் மாதிரி தான் இல்லையா? நம்ம வாழ்க்கையில இது முகாந்திரமாய் நமக்கு வெளியில நடமாட முடியல, அல்லது சரியான விதத்தில் பயந்து போகிறோம், பயந்து வருகிறோம், நிறைய காரியங்களை செய்ய முடியல, ஒரு சுதந்திரம் கிடையாது. இந்த நோயின் தாக்கத்தினால்
பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாக மக்கள் போய் கொண்டிருக்கிறோம். போன வாரம் சொன்ன போல ஒரு பக்கம் பஞ்சமும் பட்டினியும் வருகிறோம். அவர்கள் அநேக வேலை இழந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு பொருளாதாரத்தில் பிசினஸ் பண்ணுகிறவர்களாகட்டும் பண்ணாதவர்களாகட்டும் அந்த நெருக்கடிகளை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பேசுகிறோம் நாளைக்கு என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று, இதற்கு என்ன ஒரு முடிவு என்று அதை பார்க்க முடியாத சூழ்நிலைக்குள்ளால் உலகம் போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நாடு போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் அவைகளை மத்தியில் நம்மை பாதுகாக்கிறார். இது லேசான உபதிரவமாய் ஆண்டவர் சொல்கிறார். அதி சீக்கிரத்தில் இந்த உபதிரவம் நீங்கும்படியாக அல்லேலூயா ஆண்டவர் சொன்னது இந்த நாள்களில் செபிக்கிறதுக்கு செபத்தில் தரித்திருக்க வேண்டாம். செபத்தில் தரித்திருந்தால் இந்த காரியத்துக்கு முடிவை கொண்டு வரும். செபிக்கிறவர்களுக்கு முகாந்திரம் இந்த காரியத்துக்கு ஒரு மாற்றத்தை ஒரு மாறுதலை கற்றுக் கொண்டு வர முடியும். அரசாங்கத்தினால் முடியாது. அதில் இன்னைக்கு நான் பார்த்த மோசடிப்படியாக அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க தான் மோடியை வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு நிறைய இதை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். அவருடைய இப்போ அவங்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சாங்க மோடி மேல. இல்லைன்னா இந்த கொரோனா வைரஸை அவங்க சமாளிச்ச விதம் தப்பாயிடுச்சு. மக்களுக்குள்ளால ஒரு பயங்கர சங்கடம் வந்துருச்சு. அதனால அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இப்போ வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, எந்த மனுஷனாலும் எதே முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவங்க முடியும். செய்யும் சில காரியங்கள் ஆகலாம். ஒரு பக்கம் மறுபக்கம் ஆண்டவருக்கு ஏதாவது சித்தம் இருக்கு. நமக்கு சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது. மத்திய பிரதேசத்தில் 1500 கோடி 1500 ஒரு கணக்கு சொன்னார். அத்தனை கொரோனா ஊசி கோவாக்சின் வந்து சும்மா தெருவில் கிடந்து ஒரு பெரிய லாரிக்குள்ளாக கிடந்தார். பார்த்தா அந்த லாரி பூரா பார்த்தா இந்த கோவாக்சின் தடுப்பூசி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். பொறுப்பில்லாம அதில் என்ன பண்ணணும் தெரியாம ஒரு பக்கம் அப்படி போய் கொண்டிருக்கிறோம். என்ன அதுக்கு மத்தியில தேவன் பெரிய காரியங்கள் செய்யப்படியாக நாம் செவிப்போம். அப்போல ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட்டு மகிமைக்கு ஒப்புவிக்கத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். பேசுகிறோம். இந்த நாள்களிலே பாடுகள் என்ன இல்லை, எதுக்கு ஒப்புவிக்கத்தக்கவை இல்லை? மகிமைக்கு. பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்புவிக்கத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். பேசுகிறோம். வரக்கூடிய நாட்களிலே இக்காலத்தின் பாடுகள் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இனி வெளிப்படக்கூடிய மகிமை. பேசுகிறோம். எந்த மகிமை? கர்த்தருடைய வருகை, கர்த்தர் நம்மளை சேர்க்க போகிற காரியங்கள், அவைகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே இது லேசானதாக இருக்கிறோம். பேசுகிறோம். நீ வரக்கூடிய நாட்களில் அது எதிர்கிறிஸ்துவோட காலகட்டம் வரும் பொழுது இதை விட பெரிய உபதிரவத்துக்குள்ளான சபை கடந்து செல்லும். பேசுகிறோம். மக்கள் கடந்து செல்லும். அப்பாற்பட்ட பெரிய மகா பெரிய கொடிய உபதிரவ காலங்கள் வரப்போகிறோம். அதன் மத்தியிலே சொல்லி வெளிப்பட போகிற நாட்களிலே நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது இது லேசான உபதிரவம் என்றாலும் சொல்கிறார். அல்லேலூயா. இதை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. இது லேசான உபதிரவம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். பேசணும். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போமா? 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறோம்? நித்திய மகிமைக்கு. இது அனித்திய மகிமை. இந்த உலகம் எல்லாம் அனித்தியமானது. அல்லேலூயா. அனித்தியமானது, அழிவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் நித்திய மகிமைக்கு என்று கிறிஸ்துவுக்குள்ள அழைச்சிருக்கிறவங்க சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்கிறவங்களே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இது கொஞ்ச காலம் வந்துடும். கொஞ்ச கால கஷ்டம். பேசுனாங்க. கொஞ்ச கால பாடுகள். பாருங்க, பிள்ளைகளுக்கு படிப்பாகட்டும் எல்லாம் அப்படி என்ன
என்ன செய்யணும் பேசுறோம், எல்லாம் வெறுத்தா இருக்கிறோம் பேசுறோம். அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளால தேவன் கொஞ்ச காலத்திலே வரக்கூடிய இந்த பாடிகளை கர்த்தர் நீக்கி அவைகள் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி அதிலே கர்த்தர் நம்மளை வழி நடத்துக ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆரம்ப நாட்களில் சபையில் பேசுவோம் கர்த்தருடைய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆரம்ப நாட்களில் சபையிலே மகா பெரிய உபத்திரவம் உண்டாயிடுச்சு. மகா பெரிய உபத்திரவம் உண்டான நாட்களிலே விசுவாசிகள் என்ன செய்தாங்க, சிதறி ஓடினாங்க, சிதறி போனாங்க. அநேக இடங்களில் சிதறி போனாங்க. ஏன்னா உபத்திரவம் வந்த போது அநேகர் பயந்து ஓடினாங்க. அநேகர் அங்கே சிதறி போன நாட்களிலே 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களுடைய 12ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலில் சில வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர்களே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி சில துன்பப்படுத்த தொடங்கினார். அப்படின்னா சபைக்கு உபத்திரவம் உண்டாயிற்று, துன்பங்கள் வந்துருச்சு. ஏரோது ராஜா காரணமாய் துன்பங்கள் உண்டாயிடுச்சு. அந்த நாட்களில் அடுத்தது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அதை யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. இதே அவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடித்தது என்று பிரியமாய் இருந்தது என்று கண்ட பொழுது பேதுருவை பிடிக்க தொடங்கினான். பேசுவான் பிடிக்க தொடர்ந்தான். பேசுவான் அங்கே வாசிக்கிறான். அப்படி அவனை பிடித்து நினைச்சிட்டாரு சிறைச்சாலையிலே வைத்து. அப்படின்னா உழைப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள் ஆயிருந்தால அந்த நாளுக்கு கொலை செய்யக்கூடாது. பேசுவான். ஹல்லேலூயா. அதுகொண்டு அவனுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு, வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கொஞ்சம் அதுல நாட்கள் தங்கி அதற்கு பின்னிட்டு தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி அவனை சிறைச்சாலைக்குள்ளாக வச்சிருந்தான். சிறைச்சாலைக்குள்ளாக வச்ச பொழுது என்ன நடந்தது, அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அடுத்தது அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். பேசுவோம். சபையாருடைய வேலை என்ன தெரியுமா, சபையாருடைய கடமை என்ன தெரியுமா, ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை மாறுவதற்காக கர்த்தரிடத்தில் கேட்கறதுக்கு வேற யாராலும் முடியாது. ஜாதிகள் அவர்கள் தேவனை அதில் வணங்குகிறோம், கும்பிடுகிறோம், வெளியிடுகிறோம், பேசுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் உயிர் உள்ள தேவனை, அல்லது உண்மை உள்ள தேவனை பேசுகிறோம், அல்லது பேசுகிறோம், வரக்கூடிய தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ண தொடங்கினார். அல்லது பேசுகிறோம், மகிமையோடு ஜெபிக்க தொடங்கினார். அல்லது ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பேசுகிறோம், ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் ஜெபத்தில் தரித்திருந்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணினால் இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். பேசுகிறோம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு கர்த்தரால் கூடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டிய விதம், ஆண்டவரே இந்தியா தேசத்தோடு நீர் மனமிரங்குவீராக. மக்கள் செய்த தவறுகள், தப்புகள், உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், உமக்கு விரோதமாய் செய்த அக்கிரமங்கள், உமது ஊழியத்துக்கு விரோதமாய் எழுதின காரியங்கள், அவைகள் எல்லாம் நீ மன்னிச்சு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக ஒரு சமூகத்தில் மன்றாடுங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க தொடங்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை, தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்தாரு, அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும், இந்த உபத்திரவம் மாறட்டும், இந்த நோய் மாறட்டும், இந்த பிரச்சனை மாறட்டும், இந்த போராட்டம் மாறட்டும், இந்த காரியங்களை கர்த்தாவே நீ அதை கைகூடும்படியாக இந்த வாதை ஒளிந்து போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சபையாரை போல ஊக்கமாய் ஜெபம் பண்ண தொடங்கினார். ஜெபம் பண்ண தொடங்கின போது என்ன உண்டானது, அடுத்த வசனம், அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 போர் சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரனும் கதவுக்கு முன்னிருந்து சிறை
இந்த நாளில கர்த்தர் அற்புதத்தை செய்ய தொடங்கினார். சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பரலோகத்தில் எட்டினது, கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. அங்க பார்க்கிறோம். அப்பொழுது பேர் நினைச்சாரு இரவில் அற்புதத்தை செய்யப்படியாக அல்லேலூயா. பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார். கை கால்கள் அவருடைய அல்லேலூயா 2 சேவலும் நடுவே நித்திரை பண்ணிவிட்டார். 2 கால்கள் கட்டப்பட்டவனாய் 2 சேவர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். எப்படி தப்பிவிக்க போகக்கூடாது, அவன் எப்படி வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் காவல்காரர் கதவை முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார். அப்படி சொன்னார். பேரோடு கூட 2 சிறை 2 காவல் சேவகர்கள் முன்னாடி அந்த கதவுக்கு முன்னாடி அதில் போர் சேவகர்கள் காவல் சேவகர்கள் அப்படி இருந்தார்கள். அப்படி சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். கர்த்தருடைய தூதன் எங்க வந்து நின்றார்? சிறைச்சாலைக்குள்ள வந்து நின்றார். தூதனுக்கு எப்போது வேணும் எங்கே வேணும் வரலாம். அந்த கதவு தாழ்பாடி எல்லாம் பிரச்சனை எங்கே வேணும் வந்து நிற்பான். ஆனால் அந்த காவலர்களுக்கு தெரியாது. தூதனுக்கு வந்து நின்றதே காவலருக்கு தெரியாது. வெளிச்சம் பிரகாசித்து வந்து நின்றார்கள். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சீக்கிரத்திலே ஒரு பிரகாசம் உண்டாயிற்று. அந்த பிரகாசத்திலே பேதுருவை விழாவில் தட்டினார்கள். யார்? தூதன். அந்த சீக்கிரத்தில் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். 2 சேவர்களுடைய கண்களை மறைக்கப்பட்டிருந்தது. பேசினார். 2 சேவர்களுடைய கண்கள் மறைத்து ஆண்டவருடைய விழாவில் தட்டி எழும்பு, சீக்கிரம் நாம் கிளம்புவோம் என்று சொன்னார்கள். அவருடைய கைகள் கால்களில் இருந்த சங்கிலிகள் என்ன செய்தாரு? அவன் கைகளிலிருந்து விழுந்து என்ன செய்த? தூதன் அவனை நோக்கி, உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படி சொன்ன போது தூதன் அவனை நோக்கி, நீ உன் அறையை கட்டுங்க. பேசணும். அறையை கட்டுவது நம்ம பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. பேசணும். பயணம் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அறையை கட்டுவாங்க. பழைய காலத்துல எல்லாம் அறையை கட்டிட்டால் அல்லேலூயா நம்ம வந்து ஏதாவது வேஸ்ட் கட்டினாலும் இல்லைன்னா பாண்டு கட்டினாலும் நினைச்சுவாங்க பெல்ட் கட்டும் இல்லையா? நம்ம அதை ரொம்ப டைட் பண்ணுறதுக்காக அதை நல்லா ஃபிட் ஆகிறதுக்காக அதை நல்லா பெல்ட் போடு. இதே மாதிரி அறையை கட்டிக்கொண்டு அதில் நீ கட்டு என்று சொன்னார்கள். அவன் அந்தபடியே செய்தார். தூதன் பின்னும் அவனை நோக்கி, வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றார். அவனுக்கு பின்னால போனான். யாரு? பேதுரு. பேதுருக்கு தெரியல. அவனுக்கு ஒரு சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. அவன் ஏதோ ஒரு கனவு மாதிரி அல்லையா பேசணும். அவனுக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. அந்தபடியே அவன் செய்தாரு. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தரிசனம் காண்கிற மாதிரி நினைச்சாங்க. தரிசனம் மாதிரி நினைச்சாரு. அடுத்தது அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாருங்கள். அல்லேலூயா. அவனை முதலாம் காவல் 2ஆம் காவலும் விட்டு அல்லேலூயா ஒரு நகரத்துக்கு முன்னாடி வந்து நின்ற பொழுது தூதன் அவனை விட்டு போனார்கள். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தார். பேதுருவை விடுவிக்கும்படியாக சபையின் ஊக்கமான ஜெபத்துக்கு உதவினது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்க, தேசத்தை பாதுகாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் புதனைக்கு இன்னும் 2 பேர் ஜெபம் பண்ணினா ஆகுமா? பேசணும் இல்ல. நாம் 2 பேர் ஜெபம் பண்ணினாலும் அதே மாதிரி நீ அநேகம் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. போல அல்லேலூயா. பேசுகிறோம். அநேகம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பேசுகிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அவர் கேட்டு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நின்ன பொழுது என்ன நடந்து தெரியுமா? பேசுகிறோம். அவன் எங்க போயிட்டாரு? நேரே அங்க போயிட்டாரு. எங்கே? அந்த கூட்டத்துக்கு போயிட்டாரு.
முதல்ல பேதுருவிற்கு தெளிவு வந்தபோது ஏழு கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். நேர மரியாளுக்கு தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். யோவான் தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அப்படியே ஜெபம் பண்ணி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் தாசனாகிய பேதுருவை விடுதலை ஆக்கும், அவர் சிறை சாலையிட்டு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா பேரு வந்தது அங்கே நிற்கிறார். பயங்கரமா இருக்கு, அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா, கனவா நிஜமா இல்ல அல்லேலூயா என்று அறியாதபடிக்கு அங்கே வந்து கதவை தட்டினார்கள். அவனை அல்லேலூயா பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அந்த பெண் பிள்ளைக்கு சந்தோஷம் உண்டாயிட்டு மிகவும் ஒரு ஆனந்தத்தின் மகிழ்ச்சியினால் அதை போய் சொல்லலாம் என்று சொல்லி கதவு கூட திறக்காம ஓடினாங்க. பேதுரை பார்த்து அந்த கதவை கூட திறக்காம போய் சொன்ன பொழுது அவர்கள் நீ அல்லேலூயா என்ன செய்கிறாரே பிதற்றுகிறாய் என்றார்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதராய் இருக்கலாம் என்றார்கள். பாருங்கள், அந்த ஜனங்கள் கூட நம்பவில்லை. அவருடைய ஜெபத்துக்கு அவ்வளோ மகிமை வல்லமை உண்டு. அல்லேலூயா, தேவனுடைய ஜெபத்துக்கு அவ்வளோ மகிமை அவ்வளோ வல்லமை. அல்லேலூயா, பேசுகிறோம். அவர் கூட நம்பாதபடிக்கு அல்லேலூயா கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, நீ பிதற்றுகிறாய், நீ வந்து வைத்தியம் மாதிரி ஏதோ சும்மா புலம்புறா பேசுகிறாங்க, நீ அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வேலை உனக்கு அப்படியே தோணி இருக்கலாம் பேசணும், ஒரு வேலை உடையவரும் அல்லேலூயா பேசுகிற ஒரு கற்பனை ஆகலாம் பேசுகிறோம். அப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பை என்ன தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளாக கிடக்கிற கைதி சீக்கிரத்துக்கு யாரும் அனுப்பிச்சு விடாது. அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அல்லது அப்படியே உடைச்சிட்டு வர முடியாது. அப்புறம் அந்த சூழ்நிலை இன்னும் ஒரு வேளை அவரை போல இன்னும் தூதர் ஆகலாம், இன்னும் அடுத்த ஒருத்தர் ஆகலாம் என்று சொல்லி அப்படியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது அல்லேலூயா அடுத்த இன்னும் தட்டி கொண்டிருந்தார். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஆமென். பேதுரு இன்னும் தட்டி கொண்டே இருந்தார்கள். அதில் சீக்கிரத்தில் கதை திறங்க என்று சொல்லி தட்டி கொண்டிருந்த பொழுது அவனை கண்டு அல்லேலூயா பிரமித்தார்கள். அல்லேலூயா, அவர்களோட நம்பவில்லை. அவர்களோட ஜெபத்துக்கு அவ்வளோ ஒரு ஊக்கம், அவ்வளோ ஒரு விடுதல். சீக்கிரத்தில் அதை கூட இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பான், அற்புதத்தை செய்வான் கூட நினைக்கிறதுக்கு முன்னால் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலோ அல்லது நாம் நிச்சயமாய் ஜெபம் பண்ணினார், உண்மையோடு ஜெபம் பண்ணினார், அதை சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணினார், உறுதியாய் ஜெபம் பண்ணினார், கர்த்தரால் அதை கூடும். கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தரால் சூழ்நிலையெல்லாம் மாற்றுவதனால கூடும். அப்படி என்ன செய்தார் பேதுரு? அல்லது அவர்கள் பேசாமல் இருந்தபடினால் அதனை கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலை ஆக்கினதை என்ன செய்தாரு? அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தி யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறு இடத்திற்கு போனான். ஆமென். மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நேருக்கு நாம் ஒரு சாட்சியாக அல்லேலூயா பேசுகிற கர்த்தர் தான் இந்த ஜெபத்தை கேட்டு என்னென்ன விடுதலை எனக்கு தந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் உண்டு. ஆகவே அந்த நாட்களில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் செபிக்க வேண்டும். அந்த நாட்களே சூழ்நிலைகளை நாம் சமாளிப்பதற்காக ஜெயிப்பதற்காக அந்த உபதிரவத்தை நாம் மீண்டு கொள்வதற்காக நாம் செபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறோம். அவசியமாயிருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். செபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுவது கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் கடந்து செல்லும் பொழுது பேதுரு அவரோடு கூட இருந்தவர் எல்லாம் 50 பேர் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சோதனைகள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். அந்த சோதனை காலத்துல சோதனையில ஜெயிக்கிறது ஒரே ஒரு வழிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஜெபம் தான். வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு எந்த விதமான வேற ஒரு மாறாக எந்த காரியமும் இல்லை. ஜெபம் தான். சோதனைகளை ஜெயிப்பதற்கு சகிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள்.